வணக்கம். இது சமையல் சிங்கப்பூர். இன்னைக்கு நம்ம பூண்டு ஊறுகாய் எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். 1 கப் எடுத்திருக்கேன். அதுல நாட்டுப்பல் பூண்ட தோல் உரிச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த கப்பு இல்லன்னா, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல வர கப்ப கூட எடுத்து வச்சுக்கலாம். ஆனா அளவு கொஞ்சம் மாறுபடும். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல 1 1/4 கப் அளவு நாட்டுப்பல் பூண்ட எடுத்து வச்சுக்கணும். நாட்டுப்பல் பூண்டு எல்லாத்தையும் தோல் உரிச்சுட்டு வச்சுக்கணும். ஒரு தடவ தண்ணீல கழுவிட்டு, தண்ணிய வடிகட்டி வச்சுக்கணும். பூண்டு பல்லு வந்து கொஞ்சம் சின்னதா இருக்குன்னா, அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸா இருக்குன்னா, அத நம்ம ஒரு கத்திய வச்சு 2 துண்டு இல்லன்னா 4 துண்டா நீள வாக்குல வெட்டி வச்சுக்கணும். கழுவி வச்சிருக்க பூண்ட டிஷ்யூல போட்டுட்டேன். அதுல டிஷ்யூ வந்து அந்த ஈரத்த எல்லாத்தையும் இழுத்துக்கும். அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா ஈரத்த எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துக்கணும். ஒரு சின்னோண்டு எலுமிச்சை அளவு புளி எடுத்துட்டு, அதுல 50 எம்.எல் அளவு தண்ணி ஊத்திட்டு, புளிய நல்லா திக்கா கரைச்சு வச்சுக்கணும். கரைச்சு வச்ச புளிய ஒரு தடவ ஃபில்டர்ல வடிகட்டி வச்சுக்கணும். ஒரு எண்ணெய் சட்டி அடுப்புல வச்சுட்டு, எண்ணெய் சட்டி சூடானோனே எண்ணெய் எதுவும் ஊத்தாம, அதுல கொத்தமல்லி விதை, அதாவது தனியாவ 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, அடுப்போட தீய கொஞ்சமா வச்சுக்கணும். அத வறுத்து எடுத்துக்கணும். அதாவது தொட்டா சுடுற அளவுக்கு இருந்தா போதும். இல்லன்னா கொஞ்சம் லேசா கலர் மாறினா போதும். அதுக்கப்புறம் அத ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்த போட்டுட்டு, அதையும் லேசா வறுத்து எடுத்துக்கணும். தொட்டா சுடுற அளவுக்கு இருக்கணும். இல்லன்னா லேசா கொஞ்சம் கலர் மாறினா போதும். அதுக்கப்புறம் அத ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கணும். 1 டீஸ்பூன் அளவு வெந்தயத்த எடுத்துட்டு, அதையும் வறுத்து எடுத்துக்கணும். அதோட கலர் லேசா மாறினா போதும். அதே மாதிரி தொட்டா சுடுற அளவுக்கு இருந்தா போதும். இந்த 3யும் ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு, அத நல்லா ஆற வச்சுக்கணும். ஆறின பிறகு அத ஒரு ட்ரை மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடரா அரைச்சு வச்சுக்கணும். ஒரு எண்ணெய் சட்டி அடுப்புல வச்சுட்டு, எண்ணெய் சட்டி சூடானோன 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் சூடானோன 1 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு, அதுல ஏற்கனவே தண்ணிய தொடச்சு வச்சிருக்க பூண்டு பல் போட்டுட்டு, நல்லா வதக்கி பூண்ட நல்லா வேக வச்சுக்கணும். 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுட்டு, ஒரு கரண்டிய வச்சு நல்லா கலந்துக்கணும். ஏற்கனவே திக்கா கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணிய ஊத்திட்டு, 3 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். 2 டீஸ்பூன் அளவு நான் கொரன்னு உப்பு போட்டுருக்கேன். உங்களோட உப்பு தேவைக்கு ஏத்தாப்புல உப்ப பார்த்து கொஞ்சமா போட்டுக்கோங்க. உங்களோட உப்பு வந்து ரொம்ப ஃபைனா இருந்துச்சுன்னா, 1 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். இத போட்டுட்டு பூண்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பூண்டு நல்லா வெந்த பிறகு, அதுல ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருக்க பவுடர போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கணும். இந்த பவுடர போட்டோனே பூண்டு ஊறுகாய் நல்லா திக்காயிடும். அடுப்போட தீய கொஞ்சமா வச்சுக்கணும். இதுக்கு அடுத்து 1 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரைய போட்டுட்டு நல்லா கலந்துக்கணும். நாட்டு சர்க்கரை போட்ட பிறகு பூண்டு ஊறுகாய் அடுப்புல ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த பூண்டு ஊறுகாய சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ், தயிர் எல்லாத்தோடயும் சேர்த்து வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பூண்டு ஊறுகாய செஞ்சுட்டு ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சா 1 மாசத்துக்கு மேல வச்சு சாப்பிடலாம். அப்படி வெளியிலயே வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். ஆனா வந்து டெய்லி வெயில்ல காய வச்சுட்டு வச்சுக்கணும். இப்ப நம்மளோட பூண்டு ஊறுகாய் தயாராயிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு புடிச்சிருந்தா, சமையல் சிங்கப்பூர் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு சமையல் வீடியோல உங்க எல்லாரையும் மீண்டும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சமையல் சிங்கப்பூர். நன்றி, வணக்கம்.